ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2013, 15, 19 எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2018. ஸோ அந்த வருஷத்தில் நடந்த பொது தமிழ். ஸோ அந்த பேப்பர் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி பாரதிதாசன். ஸோ அடுத்தது வந்து அடையடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்த கொஸ்டின் வந்து பாசிலை பிரித்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி பசுமை ப்ளஸ் இலை. அடுத்த கொஸ்டின் வந்து பிழையான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உம்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வரும் வல்லினம் மிகாது, வன் தொடர் குற்றியல் இகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் டி வன் தொடர் குற்றியல் உகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகாது. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செல்வி பாடினால் திணை வலு, என் மாமா வந்தது திணை வளா நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்தேன் இட வலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து நாய் கத்தும் மரபு வலு. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நாய் குறைக்கும் தான் வரணும். நாய் கத்தும் அப்படின்றதுனால இது வந்து மரபு வலு. அடுத்த கொஸ்டின் வந்து பிழையான தொடரை கண்டிருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகும், இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிழையான தொடர் வந்து இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும், டி. இதுதான் வந்து தவறானது. அடுத்த கொஸ்டின் வந்து ஆங்கில சொல்லும் அதுக்கு நிகரான தமிழ் சொல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து செக்கு. செக்குக்கு நிகரான தமிழ் சொல் வந்து காசோலை. ஸோ அடுத்தது வந்து ஃபைல். ஃபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோப்பு, விசா அப்படின்றதுக்கு வந்து நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் அப்படின்றதுக்கு கடவுச்சீட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ 4321. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பொருட்பெயர். ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து தந்தான், தைத்த சட்டை, தங்கை கேட்டால், சென்று பார்த்தான். ஸோ இதில் ஆன்சர் பி வந்து தைத்த சட்டை தான் கரெக்டான ஆன்சர். குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது வந்து எவ்வகை ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கருவி ஆகு பெயர். அடுத்த கொஸ்டின் வந்து பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கொழல் வினா. ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி நேரடி. அடுத்த கொஸ்டின் வந்து தலையன் வகையறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காய் முன் நிறை வருவது எத்தலையின் வகையின் பார்ப்படும் என்று கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி கலித்தலை. அடுத்த கொஸ்டின் வந்து செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது எது? ஆன்சர் ஏ ஆராயாமை ஐயப்படுதல். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் ஏ வந்து புறநானூறு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி வந்து நற்றிணை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி வந்து நாலடியார். ஆன்சர் டி வந்து பரிபாடல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் சி நாலடியார். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் ஆகும். கம்ப ராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்ற பெயர். கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. கம்ப ராமாயணம் ஒரு வழிநூல் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது வந்து கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வந்து பொருந்தாதது. மீதி எல்லாமே வந்து சரியாக வரும். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ 96. ஐங்குறு தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஆன்சர் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. துஞ்சல் இதுக்கு ஆன்சர் வந்து சோம்பல். தமியர் இதுக்கு ஆன்சர் வந்து தனித்தவர். தாள் இதுக்கு ஆன்சர் வந்து முயற்சி. நோன்மை இதுக்கு ஆன்சர் வந்து வலிமை. ஆன்சர் பி 3412 கரெக்டான ஆன்சர். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி ஜியு போப்.
திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி வந்து பெரிய வாச்சான் பிள்ளை. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி நாவுக்கரசர். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒல்லை, இதுக்கு ஆன்சர் வந்து விரைவு. ஈறு, இதுக்கு வந்து எல்லை. மேதி அப்படின்னா எருமை. அங்கனர் அப்படின்னா சிவன். இதுக்கு வந்து ஆன்சர் டி 4321 வந்து கரெக்டான ஆன்சர். குருசு என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சிலுவை. கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் சி ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி திருமலை நாயக்க மன்னர். பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராசராச சோழனுலா ஒட்டக்கூத்தர், திருவேங்கட தந்தாதி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரர், முக்கூடர் பல்லு நாதகுத்தனார். இதுக்கு வந்து ஆன்சர் டி வந்து தவறான ஆன்சர். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள். ஆன்சர் சி. கடிகை முத்து புலவரின் மாணவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பி உமரு புலவர். பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் ஏ சி சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி சாலை இளந்திரையன். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது? பெருநாரை. பம்மல் சம்பந்தம் முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி புஷ்பவல்லி. இயற்பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து சுப்பரத்தினம். சுரதா அவர்களுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். வாணிதாசன் அவங்களோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி. ஆன்சர் டி 4312 வந்து கரெக்டான ஆன்சர். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஏ உவே சுவாமிநாத ஐயர். தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 43. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ வீரமாமுனிவர். தட்சிண மேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ தஞ்சை பெரிய கோவில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்த கொஸ்டின் வந்து தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? ஆன்சர் டி கலர் நிலம். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, தொண்டகம், முல்லை, ஏறுகோட்பாறை, மருதம், மணமுலா, பாலை, துடி. ஆன்சர் டி 2341 இதுதான் கரெக்டான ஆன்சர். பெரும்பொழுது மாதம் இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. கார்காலம் அப்படின்றதுக்கு ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் இதுக்கு ஆன்சர் வந்து ஆனி ஆடி, குளிர்காலம் இதுக்கு வந்து ஐப்பசி கார்த்திகை. ஸோ 2143 ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் உயிர்களுக்குரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி கரையான் எறும்பு. பிரித்தெழுதுக. வேறில்லை. ஆன்சர் சி வேறு பிளஸ் இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. வந்தான் அப்படின்றதுக்கு வந்து பி வந்திலன். அடுத்த கொஸ்டின் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சி இல்லம். ஏன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு 5 இணைகளில் வரும். இல்லம் மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக வரும். அதனால அது மட்டும் தவறான பதில். கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லீ வந்து உங்களுக்கு வந்து வேறுபடுது இல்லையா? ஸோ அதுக்கான மீனிங் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளி அப்படின்றதுக்கு பயம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததுக்கு வந்து கிளித்தல், கிளிக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து மீனிங். அடுத்த கிளி வந்து ஒரு பறவை. கிளி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியலையா? ஸோ அந்த பறவை வந்து
ஆன்சர் ஏ பயம் கிழித்தல் ஒரு பறவை. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. அரசனை குறிக்கிறது வந்து கோ. ஸோ ஆன்சர் பி கோ தான் கரெக்டான ஆன்சர். பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. இதுக்கு ஆன்சர் சி பெரு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி வந்த. இதுதான் வந்து பெயரச்சம். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி வந்து செடி செப்பு செல்வம் சென்னை. இதுதான் வந்து உங்களுக்கு அகர வரிசைப்படி வந்திருக்கு. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. இந்த சொற்களை வந்து ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸாக நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு புதுசாக ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். ஆன்சர் சி மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர். ஸோ கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் அப்படின்றது வந்து ஆன்சர். இதுக்கு வந்து எந்த கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இந்த ஆன்சர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு எழுதணும் அப்படின்னு இருக்காங்க. ஆன்சர் சி வந்து கொல்லையிலே குலுங்குவன யாவை அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்கு 3 வந்து ஆன்சர் எழுதிடலாம். கொக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி காலமறிந்து விரைந்து செயல்படுதல். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ஃபாத்திமா தமிழ் கற்பித்தாள். இதுதான் வந்து இதுக்கான சரியான பதில். பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர்? இது வந்து ஆன்சர் டி செய்தி தொடர். திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 7. அடுத்த கொஸ்டின் வந்து பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி வீரமாமுனிவர். ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி மதுரை காஞ்சி தான் கரெக்டான ஆன்சர். சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பி சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பி மருதம். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சம் உண்பர் நனினாகரிகர். ஆன்சர் பி நற்றிணை. கொன்மூ பொருள் கூறுக. ஆன்சர் வந்து ஏ மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ 7. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? ஆன்சர் ஏ பெரிய புராணம். சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ அனுமன். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். ஆன்சர் சி. செயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? ஆன்சர் சி ஒட்டக்கூத்தர். தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஏ 268. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? ஆன்சர் பி விருத்தப்பா. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை? ஆன்சர் ஏ சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர்? ஆன்சர் ஏ கடுவெளி சித்தர். கடம் இச்சொல்லின் பொருள்? டி உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? ஆன்சர் பி மகேஸ்வர பூசை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர்? திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று? ஆன்சர் பி பாரதிதாசன். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி சி சு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? சி நா பிச்சமூர்த்தி. பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? பி சி வை தாமோதரன். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகள்? ஆன்சர் பி 12. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன்.
செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? ஏ சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? ஆன்சர் ஏ விண்ணியல் அறிவு. சுபாஷாபிமானம் பொருள் கூறுக. ஆன்சர் பி தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? ஆன்சர் சி இந்தியன் ஒப்பீனியன். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றிச் சென்றனர்? ஆன்சர் பி பொன் மிளகு. மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி அம்பேத்கர். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? சி பெரியார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அண்ணா. ஸோ இதில் 2018ஆம் ஆண்டோட பொது தமிழ் 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இன்னும் 2013, 15, 19 கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடியே போட்டிருக்கிற வீடியோஸ் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.